அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் நமக்கு இருந்தால் நாம் விரும்பும் எதையும் நம்மால் பெற முடியும் சொன்னவர் மைக் டைசன் என்று கூறி, இன்றைய வகுப்பில் BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 சாப்டர் 35 ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு பெயில், அந்த பிணை விடுவதற்குல பெயில்லாம் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி சொல்லுகின்ற பிரிவுகள் பற்றி பார்க்குறோம். அதில் செக்ஷன் 478 to 496 வரைக்கும் இருக்கின்றது பெயில். ஏற்கனவே சிஆர்பிசியில் சாப்டர் 33 இருந்தது, 436 to 450 இருந்தது. சரி, இப்போ இதில் ஒரு பிரிவு என்னவென்றால் செக்ஷன் 494, இதை நாம் பார்க்க போகிறோம். என்னவென்றால் பாண்ட் ரெக்வயர்ட் ஃப்ரம் சைல்டு. இதில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் மாறி இருக்கும். என்னவென்றால் ஏற்கனவே சிஆர்பிசியில் மைனர் என்று இருந்தது. இப்போ புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 சைல்டு என்று மாற்றப்பட்டிருக்கின்றது. வேர் இட் ஹாஸ் பின் டிஃபைன்டு, எங்கே அந்த குழந்தை என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 3ல் 3 என்ன இருக்குன்னு தெரியும், ABC, சின்னா சைல்டு ஞாபகம் வச்சலாம்னு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் எனி பர்சன் பிலோ ஏஜ் ஆஃப் 18 years ஆஸ் பர் பாரதிய நியாய சன்னிதா 2023 படி செக்ஷன் 2ல் செக்ஷன் 3 படி குழந்தை என்றால் யார் என்றால் 18 வயதிற்கு குறைவாக உள்ளவர்கள், அப்போ பிலோ 18 years எவரெல்லாம் குழந்தை என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போது இந்த 494 பிரிவானது சிஆர்பிசியில் எந்த பிரிவில் இருந்தது என்று சொன்னால் 448 இருந்தது. சரி, இப்போ இது என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். when the person required by any court, ஒன்று ஆர் அல்லது ஆஃபீஸர் டு எக்ஸிக்யூட் எ பாண்ட் இஸ் எ சைல்டு. பாண்ட் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். செக்ஷன் 2ல் செக்ஷன் 1E BNSS 2023 என்ன, பர்சனல் பாண்ட் ஆர் அண்டர்டேக்கிங் ஃபார் ரிலீஸ் வித்தவுட் சூரிட்டி. பர்சனல் பாண்டு, அதாவது நான் சூரிட்டி தேவையில்லை, பர்சனலாக ஓன் பாண்டு சொல்லலை, ஓன் பாண்டுலையோ அல்லது எந்த விதமான பிணையும் பெறாமலே விடுவதுதான் பாண்ட் என்று பார்த்தோம். பெயில் பாண்டுன்னா வித் சூரிட்டி, அது பார்த்தோம் 2Dயில் அது. சரி, இப்போ இங்கே சச்சுனது ஏற்கனவே சர்ச், அந்த அத்தகைய நீதிமன்றம் ஆர் ஆஃபீஸர் மே அக்செப்ட் இன் லியோ தேராஃப், அதற்கு பதிலாக எ பாண்ட் எக்ஸிக்யூட்டட் பை எ சூரிட்டி ஆர் சூரிட்டிஸ் ஒன்லி. இப்போ பாண்டுனாவே பர்சனல் பாண்டு தானே சார், அதே மாதிரி வித்தவுட் சூரிட்டி. ஆனால் இங்கே இந்த 494ல் இந்த சைல்டு என்பதாக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாண்டை பற்றி சொல்கிறது. சரி, இது அப்படியே ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இது ஒரு நீதிமன்றம், உதாரணத்துக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் இந்த நீதிமன்றம் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் இருவரும் இருக்கின்ற போது இந்த சைல்டு ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அது கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது இவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவன் என்ன பண்ணும், இந்த பாண்ட் இருக்குல்ல, பிணைமுறின்னு சொல்லுவோம், இந்த பாண்டு இவன் தேவைப்படுகிறது. இந்த நீதிமன்றம் முன்னால் இவனை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு என்ன பண்ண, எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது, அதாவது நிறைவேற்றுவதற்காக, விடுதலை செய்வதற்காக இந்த நீதிமன்றத்தின் முன்னால் இந்த சைல்டுக்கு ஒரு சூரிட்டி தேவைப்படுகின்ற போது, அல்லது இந்த காவல் அதிகாரி கைது செய்திருக்கிறார், அப்போ அவரு பார்க்குறாரு, சரி இந்த சைல்டாக இருக்கிறான், அதனால் பாண்டை கொடுத்துட்டோம், பாண்டு கொடுத்துட்டு எவன் அனுப்பலாம் என்று இருக்கின்ற போது என்ன பண்ணும், அப்போது கண்டிப்பாக இவனை விடுதலை செய்கின்ற போது இந்த நீதிமன்றமோ அல்லது இந்த காவல் அதிகாரி இவனை விடுதலை செய்கின்ற போது எவ்வாறு அதை நிறைவேற்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றால், இது சிறுகாமர் சூரிட்டி ஒருத்தரோ ஒரு சூரிட்டி, அதாவது அந்த பிணையதாரரை இந்த நீதிமன்றமோ அல்லது காவல்துறை அதிகாரியோ பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணும், அல்லது சூரிட்டி தேவைப்படுது, அல்லது பிணையதாரர்கள் ஒருவரோ அல்லது பிணையதாரர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர், 2 பேர் 5 பேர் இத்தனை பேர் தேவைப்படுது என்று இந்த நீதிமன்றமோ அல்லது இந்த காவல் அதிகாரியை பெற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த குழந்தையை என்ன பண்ணும், விடுதலை செய்தல் வேண்டும் என்று சொல்லுதான் இந்த 494. சரி,
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம இது சைல்டுன்னு சொல்லி இப்போ எங்கே நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று சைல்டை பற்றி எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதே ஒரு பெயில் பாண்டு சொல்கிற பாண்டு இருக்குதுல்ல பிணைமுறை, அது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இந்த குழந்தை விஷயம் சம்பந்தமாக என்பதை பார்த்தால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க ரிலேட்டிவ் ப்ரொசீஜர் பாருங்க, இங்கே 2D சைல்டு சொல்லுங்க, எங்கே போக்சோ ஆக்ட் 2012 என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கே பிலோ 18 இயர்ஸ் தான் இங்கேயும். அதே மாதிரி 2(12) சைல்டு எங்கே ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், அது என்ன பண்ணிருப்பாங்க, as not completed 18 years, அதாவது அந்த ஆக்ட் வந்து 2015. அங்கே என்ன பண்ணுது, 18 வயது பூர்த்தியாகாத இருக்கின்ற எவருமே குழந்தைகள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு ஜெஜே ஆக்ட். அடுத்து 12C பாருங்க, இங்கே சினா சைல்டு ஞாபகம் வச்சுங்க, எங்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987, the criteria for giving legal services, அந்த இலவச சட்ட உதவியை கொடுப்பதற்கான அந்த அளவுகோலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு. இங்க 12 பாருங்க, bail to a person who is apparently a child alleged to be in conflict with law, JJ Act 2015 என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த பெயில் கொடுப்பதை பற்றி சட்டத்துக்கு முரண்பட்டு இருக்கின்ற அவர்களுக்கு அந்த பிணையம் கொடுப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சரி, இங்க 18 பாருங்க, பெயில் அண்ட் கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன், அதாவது பிணையம் மற்றும் அந்த குழந்தையினுடைய அந்த பாதுகாப்பு கொடுத்தல இருக்கின்ற போது எந்த சட்டம், சில்ட்ரன் ஆக்ட் 1960 சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து பாருங்க 2A என்ன சொல்லுது, சைல்டுன்னு சொல்லுது, எந்த ஆக்டின் படி, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006, குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 படி குழந்தை என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, 2a சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன, யாரெல்லாம் குழந்தைகள் என்று சொன்னால், மேல் ஆணாக இருந்தால் நாட் கம்ப்ளீட்டட் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 21 வயது பூர்த்தி ஆகாது இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் வந்து இந்த சட்டப்படி குழந்தை. அடுத்து என்ன, ஃபீமேல் நாட் கம்ப்ளீட் 18 இயர்ஸ் ஏஜ், அது பெண்ணாக இருந்தால் 18 வயது பூர்த்தி ஆகாமல் இருந்தால் அந்த பெண்ணானவள் குழந்தை என்று இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. 3C பாருங்க, மைனர் இளவல், இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956, நாட் கம்ப்ளீட்டட் இஸ் ஆர் ஹர், அது ஆணோ பெண்ணோ அவனோ அவளோ ஏஜ் 18 இயர்ஸ் 18 வயசு. ஓகேவா? சரி, அடுத்து இப்போ இந்த இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நான் ஒரு எப்பவுமே சொல்லுவேன் அவுட் டு மெமரியில். இப்போ இந்து மேரேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1955, இந்து திருமண சட்டம் 1955. அப்புறம் சக்சஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1956. எப்படி சார் நான் போச்சுன்னா 10 மாதம் 5 + 5 10, பிறகு 10 மாதம் கழிச்சு குழந்தை பிறகுது, அப்போ சக்சஷன் வாரிசு உரிமை சட்டம். அதே மாதிரி அந்த குழந்தையை தத்து எடுத்துக்கிறோம் அதே வருஷமே, அப்போது இந்த GWP போகிறல அதுவும் 1956 தான். இந்த மாதிரி நினைவு வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4A இருக்குல்ல, மைனர் இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 சொன்னல, இந்த குழந்தை சக்சஷன் ஆக்ட் 1956 தான். அதே மாதிரி அது குழந்தை தத்து எடுத்தாலும் 1956 ஆக்ட். அப்புறம் 2Cல சைல்டு, person who has not completed is 15th year of age, Factories Act 1948. இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தொழிற்சாலை சட்டம் 1948 மட்டும்தான் 15 வயது கம்ப்ளீட் ஆகாது இருக்கின்ற அனைவரும் குழந்தைகள் சொல்லப்பட்டிருக்கோம். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். அது இவ்வாறாக நாம் படிக்கின்ற போதே இந்த மாதிரி என்ன ஆப்பரேட்டிவ் வருதோ அதற்கான தொடர்புடைய பிரிவுகளையும் தொடர்புடைய ஆக்டுகளும் படித்து வந்தால் நமக்கு இந்த லீகலில் இந்த லாவில் கொஞ்சம் ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும் என்று கூறி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.